வெல்கம் டு குள்ளச்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலை, அதாவது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது குடித்தாங்கன்னா சளியெலாம் வெளியில் அறுத்து எடுத்துரும். பெரியவங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம், இந்த இலையை வந்து அப்படியே கசக்கி குடிப்போம், இல்லையா அதை கடித்து சாப்பிட்ருவோம். கரெக்டாக இது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்களாம் அப்படி திங்க முடியாது இல்லையா. சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது கசக்கும், அதனால் அது சாப்பிட்றது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. சில குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுனால சளி வந்து மலம் வழியாக வந்துடும், இல்லையா மூக்கில் வந்து கெட்டியாக வந்துடும். முதல்ல வந்து இது கொடுக்கறதுனால நிறையா வரும், அதனால் பயப்படாதீங்க. அப்போ தான் வெளியில் வருதுன்னு அர்த்தம். இந்த இலையை வந்துட்டு குட்டி பாப்பாங்களுக்கு, அதாவது 3 மாதம் 4 மாதத்தில் உள்ள குழந்தைங்களுக்கெலாம் கூட வந்துட்டு அப்போலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கசக்கி கொடுத்துருவாங்க சுடு தண்ணியில். அதனால் வந்து குழந்தைங்க வந்து சளி இல்லாமல் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க நைட்டில். சரி வாங்க, ஓமவல்லி இலையை வச்சு பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னா, ஓமவல்லி இலை, அப்புறம் வந்து கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கும், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கட்டி பெருங்காயத்தை நாங்கள் வந்து இப்படி தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். கொஞ்சமாக தான் கட்டி பெருங்காயம் தேவை, ரொம்ப எடுக்கக்கூடாது. செரிமானத்துக்காக தான் இது. நம்ம இதை அப்புறமா கறிக்கலாம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்து ஒரு கையளவு, அதாவது கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா சமையல் சோடா கொஞ்சம், அப்புறமா தேவையான அளவு உப்பு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறோம், கடலை மாவில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளை போட போகிறோம். உப்பு பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்துக்கணும். அப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதை நமக்கு நல்லா கரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, ஒரு மாதிரி கலராக. இதை வந்து நம்ம அதில் ஊற்றிடுவோம். இப்போது செரிமானத்துக்கு தான், வரணும் இல்லை, ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு கையளவு நோண்டு, அது வந்து நம்ம நல்லா நசுக்கிக்க போகிறோம். நல்லா பொரிச்சிக்கலாம். அப்படி இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கிட்டோம். இதை வந்து நம்ம அதில் போடலாம். அதை போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். நல்லா இது பிசைஞ்சிட்டோம்னா நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். பாருங்க, இப்படி தான் இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா, கொஞ்சம் கெட்டியாக, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், இப்படி வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கையிலே வந்து நல்லா கரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடும். ஏன்னா கடல மாவு தானே. அப்புறம் கொஞ்சோண்டு சமையல் சோடா பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டால் போதும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போது வானலில் அடுப்பு வச்சுட்டு நல்லா சட்டி கொதிக்க வைக்கலாம், அதை எண்ணெய் காய வைக்கலாம். இது கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா பொரியாக வந்துருக்கு பாருங்களா, முட்டையாக எண்ணெய் அது கூட பொரிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போது கற்பூரவள்ளி இலையை நல்லா டிப் பண்ணிக்க போகிறோம். இந்த கடலை மாவு கலவையில் எப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வானலில் போடலாம். இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர அளவுக்கு தெரியுதுங்களா. இப்போது அதே மாதிரி ஒரு 2-3 போட்டு பொரிஞ்சு வச்சிடலாமா. இந்த மாதிரி வந்திருக்கும், தெரியுதா உங்களுக்கு, பஜ்ஜி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதான்.
பசங்களுக்கு வந்து இது பஜ்ஜியாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் கூட கிடச்சிரும். ஸோ விரும்பி பசங்க வந்து விரும்பி ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ பஜ்ஜி வருதுன்னு நான் ஃபைனலாக காட்டுறேன் போட்டுட்டு எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.